நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது இருந்தாலே நல்லதில்லை, கெடுதல், இதனால கேன்சர் வரும், இதனால பிரச்சனை வரும், இது வேண்டவே வேண்டாங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இது தாய்ப்பாலில் கூட இருக்கு. அப்போ இது எப்படி கெடுதலாக இருக்க முடியும்? இருதய நோய் அண்ட் இருதய நோய் அடியில் இந்த பிளட் ப்ரெஷர் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இல்லை ரத்த கொதிப்பு ஜாஸ்தி இருக்கிறது நம்ம நாட்டில். ஸோ இதுக்கு காரணம் நம்ம எக்கச்சக்கமாக உப்பு சாப்பிட்டுட்டு, ஸோ எந்தெந்த நாட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் அதை ஃபெர்மெண்ட் பண்ணி இதை பண்ணுறாங்க. ஸோ இது நேச்சுரல் தான், இது கெமிக்கல் கிடையாது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், வெளியில் சாப்பிட்றோம், அப்போது எல்லாத்துலேயுமே போடுற ஒரு ஐட்டம் டெஃபினட்டாக மோனோசோடியம் குளூட்டமேட். இதுக்கு பலவித பேர் இருக்குது, பலவித பிராண்ட் நேம்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக இது பேர் மோனோசோடியம் குளூட்டமேட். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது இருந்தாலே நல்லதில்லை, கெடுதல், இதனால் கேன்சர் வரும், இதனால் பிரச்சனை வரும், தலைவலி வரும், டிசீனஸ் வரும், அதனால இது கெடுதல், இது வேண்டவே வேண்டாங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இது செய்யும் முறை ஒரு கரும்பு இதை எடுத்து அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து பண்ணுறாங்க நம்ம ஊரில். வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு இருக்குது, அதை பீட் அப்படின்னு சொல்கிறோம், அதை அவங்க ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த நாட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் அதை ஃபெர்மெண்ட் பண்ணி இதை பண்ணுறாங்க. ஸோ இது நேச்சுரல் தான், இது கெமிக்கல் கிடையாது. ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா, மோனோசோடியம் குளூட்டமேட். குளூட்டமேட் அப்படிங்கிறது ஒரு குளூட்டாமிக் ஆசிட்னு பேர். இது தாய்ப்பாலில் கூட இருக்குது. அப்போ இது எப்படி கெடுதலாக இருக்க முடியும்? தாய்ப்பால்லே இருக்குது, பல விஷயத்தில் இருக்குது. நம்ம உணவில் தக்காளியில் இருக்குது, உங்களுக்கு கார்ன் இதில் இருக்குது, உங்களுக்கு நிறைய விஷயத்தில். ஏன்னா குளூட்டாமிக் ஆசிடுங்கிறது 22 அமினோ ஆசிட்ஸில் ஒரு ஆசிட். ஸோ இது கெடுதலே கிடையாது. ஆசிட்னால் நம்ம போடுற ஆசிட் கிளீனிங் ஆசிட் இல்லை, இதுக்கு பேர் அப்படி அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அமினோ ஆசிடில் இது ஒன்று. இதை பற்றி பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. இப்போ இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு நம்ம சாப்பிட்றோம். இப்போ உலகத்தில் 2 கிராம் தான் சோடியம். நம்ம நாட்டில் சொன்னாங்க 5 கிராம் பண்ணலாம். ஏன்னா நம்ம நாடு அப்போது வயக்காட்டில் தான் எல்லாரும் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வெயில் அடியில் இருக்காங்க, இவங்களுக்கு நிறைய வேர்வை, ஏன்னா நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரி, அதனால இதை 5 கிராம் பண்ணலாம். அதனால்தான் நம்ம உணவில் வத்தல், வடாம், பிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்த காரணமே நம்ம அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. இப்போ காலம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே ஆஃபீஸில் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சாப்பிட்றது அவங்க தாத்தா பாட்டி மாதிரி பிக்கிள், வத்தல், வடாம் இதெல்லாம் நிறைய போட்டு சாப்பிட்றாங்க. ஸோ இதிலெல்லாம் என்ன ஜாஸ்தி இருக்குது? இப்போ கருவாடு கூட இதில் உப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டு பார்த்திங்கன்னா உலகத்திலே ஃபஸ்ட்டு எதில் இருக்கோன்னா இருதய நோய். அண்ட் இருதய நோய் அடியில் இந்த பிளட் ப்ரெஷர் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இல்லை ரத்த கொதிப்பு ஜாஸ்தி இருக்கிறது நம்ம நாட்டில் தான். ஸோ இதுக்கு காரணம் நம்ம எக்கச்சக்கமாக உப்பு சாப்பிட்டுட்டு நம்ம வயக்காட்டில் வேலை பண்ணாத அந்த உப்பு வெளியில் போக வழியே இல்லை. இதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா சில பேர் மேலே அவங்க ஏதோ ஒரு க்ரீம் போட்டு வேர்க்கக்கூடாது, வேர்த்தாலே நல்லதில்லை, வெயிலில் போனால் அந்த வெயில் மேலே படாத க்ரீம், இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுனால அந்த வேர்வை வெளியில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா, ஆனால் சாப்பிட்றது நம்ம தாத்தா பாட்டி உணவு. அதுக்கும் மேலே இப்போ பேக்கெட்லேருந்து எல்லாம் போட்டு சாப்பிட்றோம். பேக்கெட்டில் உணவு போட்டால் எக்கச்சக்கமாக அதில் சோடியம் சத்து ஜாஸ்தி ஆகிடுது. ஒன்று இந்த மோனோசோடியம் குளூட்டமேட், 2வது உப்பு, 3வது பல விதமாக டேஸ்ட்டை ஏற்றுறதுக்கு பல விஷயம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இன்னைக்கு இந்திய நாட்டில் 15லேருந்து 17 கிராம் சோடியம் நம்ம எடுக்கிறோம்.
இது ரொம்ப ஜாஸ்தி. ஹையஸ்ட் வந்து உப்புலேருந்து வருது. பட் உப்பு மாத்திரமே இல்லை சோடியம்க்கு, பல விஷயத்துலேருந்து வருது. அதனால எல்லாத்தையுமே நம்ம குறைக்கணும். ஸோ எப்படி இந்த மோனோசோடியம் குளூட்டமேட்டை யூஸ் பண்ணணும்னா, நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸில் போடுற உப்பு பாதி உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டால் இதுலேயும் உப்பு சத்து இருக்குது, இதுவும் சேர்ந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்துடும். அண்ட் இந்த டேஸ்ட் பேர் உமாமி டேஸ்ட் அப்படின்னு. ஏன்னா அது கண்டுபிடிச்சது ஜப்பானில். இப்போ நம்ம ஊரில் 5 வித சுவை சொல்கிறோம், இது 6வது சுவை. ஸோ இது வந்து எடுத்துட்டதுனால தப்பு இல்லை, இதில் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இப்படி கரெக்டாக பண்ணணும். நம்ம எக்கச்சக்கமாக உப்பை போட்டுட்டு இதையும் போட்டோம்னா இது உப்பு ரொம்ப, இந்த சோடியம் சத்தை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடும். ஸோ அதனால நம்ம உப்பை குறைச்சிட்டு இதை கொஞ்சம் தான் போடணும், 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான் போடணும். அது போட்டால் போரும். அதுவே உங்களுக்கு அந்த டேஸ்ட், அந்த உப்பு சத்து எல்லாமே கொடுக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ப்ராப்ளமே இல்லை. பட் வெளியில் பண்ணுற உணவில் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அது நம்மளுக்கு தெரியாது. பட் இதுதான் கரெக்ட் வே. இப்படி யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அளவுக்கு மீறி உப்பு ஜாஸ்தியானால் நம்மளுக்கு பலவித பிரச்சனை வரும், தலைவலி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ அதனால இதுவுமே ஜாஸ்தி பண்ணால் ப்ராப்ளம்ஸ் வரும். பட் கரெக்டாக யூஸ் பண்ணால் இதில் ப்ராப்ளம் இல்லையே வழிய உப்பை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குது உங்களுக்கு. அண்ட் அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மோனோசோடியம் குளூட்டமேட்டை சிறிய அளவு யூஸ் பண்ணி சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. இப்போ யாராவது நீங்கள் வெளியில் அடிக்கடி சாப்பிட்றீங்க, அதுவும் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே மோனோசோடியம் குளூட்டமேட் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து நிறைய கிடச்சிது. பட் வெளியில் கூட நீங்கள் அந்த மாதிரி உணவு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சிறிய அளவு சாப்பிடுங்க. உப்பும் ஜாஸ்தி அதுவும் ஜாஸ்தின்னா உங்கள் உணவில் அன்னைக்கு எக்கச்சக்கமாக சோடியம் சத்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் பல விதமாக வந்து ப்ராப்ளம் கொடுக்கலாம். பிளட் ப்ரெஷரை தவிர சில பேருக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு உடம்புல தண்ணி கோத்துட்ருக்கும், அவங்க அந்த அளவு சோடியம் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். கரெக்டாக யூஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.